வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீநிதி அருள். அவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு கேட்டனால அவங்களுக்காக இந்த ரெசிபியை வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். சில்லி சிக்கன் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் வீட்டில் எந்த மெத்தடில் வந்து செய்வேனோ அதே மெத்தடில் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். சில்லி சிக்கனுக்கு நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா அடுத்த 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு சிக்கன் பிரெஸ்ட் வச்சுருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனை வச்சு தான் இந்த சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வித் போனை வச்சு கூட நீங்கள் இந்த சில்லி சிக்கன் செய்யலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். நான் இந்த சிக்கனை நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்க இந்த சிக்கனை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கனை கட் பண்ணிங்க அப்படின்னா இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு மற்றும் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை இது மேலே நான் தூவிக்கிறேன். இதை ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி அல்லது உங்கள் கையை யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி இந்த சிக்கனை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த சிக்கன் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட் மூலியமாக நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த சிக்கனை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1 to 2 hours வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 to 2 hours வரைக்கும் இந்த சிக்கன் நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் வந்து கார்ன்ஃப்ளவரில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை எல்லா பக்கமும் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பைடரில் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த சிக்கன் மேலே இருக்க எக்ஸஸ் கார்ன்ஃப்ளவரை இந்த ஸ்பைடர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஜலிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த சிக்கனை நீங்கள் வந்து நல்லா ஜலிச்சு எண்ணெயில் வந்து போட்டு பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த சிக்கனை வந்து நல்லா நான் ஸ்பைடர் யூஸ் பண்ணி ஜலிச்சிட்டேன். இதை எடுத்து வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருங்க. வேற ஒரு பாத்திரத்தில் சிக்கனை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ரஃப் ஆகிடும். இதை விட பெரிய சைஸில் நீங்கள் சிக்கனை சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணால் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சில்லி சிக்கனுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக இல்லை டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதனால் இதோடைய கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நீங்கள் இதை தீஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை இந்த அளவுக்கு டார்க்காக உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதில் நீங்கள் லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். லைட் சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா இதோடைய கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ சில்லி சிக்கனுக்கு தேவையான சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து இதை கரெக்டாக 1 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம் அண்ட் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துருக்கோம். அதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரெட் சில்லி சாஸ் வந்து இந்த சில்லி சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஒரு வாட்டி இது மிக்ஸ் பண்ணதன் பிறகு காரத்துக்காகவும் கலருக்காகவும் ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த ரெட் சில்லியை தண்ணியில் வந்து நல்லா ஊற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். இது நம்ம சில்லி சிக்கனுக்கு நல்ல ஒரு கலரையும் நல்ல ஒரு காரமும் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு 200 ml தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம் போகிறதுக்காக இதை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்க பச்சை வாசமும் போயிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை சேர்க்கும் போது சில்லி சிக்கன் பார்க்கவே நல்லா கேரமைஸாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேணாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அடுத்து இதில் 30 கிராம் அளவு நறுக்கிய வெங்காயமும் 30 கிராம் அளவு நறுக்கிய பச்சை மற்றும் சிவப்பு குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அதனால் இது ரொம்ப குக் பண்ணுறாதீங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மசாலா நல்லா திக்காக வந்ததன் பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்து இந்த மசாலா சிக்கன் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் வெங்காயத்தால் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லி சிக்கனை செஞ்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்றதுக்குள்ளே இது காலியாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from யஷ்வந்த்.